அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் உங்களுக்கு என் உளமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்கதரிசிகள் காண ஏங்கிய நாள் இந்த நாள். அவர் திருவருகைக்காக பலர் கண்ணீர் சிந்தி காத்திருந்த நாளிந்த நாள். 4000 ஆண்டுகள் மேசியா வருவார் என நம்பிக்கையுடன் காத்திருந்தார்கள். அவர்களது காத்திருப்பு பெத்லகேம் என்ற சிறிய ஊருக்கு வெளியே அமைதியாக நிறைவேறிக் கொண்டிருந்தது. நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் மாட்டுக் கொட்டிலில் கடும் குளிர் நேரத்தில் ஒரு இனிமையான கீழ்ப்படுதலுள்ள கன்னிப் பெண்ணுக்கு மகனாய் பிறந்தார் நம் மீட்பர். என்ன ஆனந்தம்! அன்னை மரியாள் தான் கைகளில் அவரை ஏந்த. யோசேப்பு அவர் அருகில் இருக்க. அனைத்து உயிரினங்களாலும் சூழ. மேய்ப்பர்கள் அருகிலிருக்க. 3 ஞானிகளும் அவரை தரிசிக்க. தேவதூதர்களின் பாடகர் குழு தேவனைப் போற்றி பிறந்த குழந்தைக்கு தாலாட்டு பாட. வால் நட்சத்திரம் தலைவணங்கி நிற்க. அந்த இடமே ஒரு சொர்க்கலோகமாக மாறியிருந்திருக்கும். பிரபஞ்சத்தின் ஆண்டவர், அனைத்தையும் படைத்தவர், சர்வத்திற்கும் அதிபதி தன் தாயின் கரங்களில் அமைதியாக உறங்குகிறார். அன்பு எங்கும் சூழ. சொல்ல முடியாத மகிழ்ச்சி நிறைய. பணக்காரர்களும் ஏழைகளும் அருகருகே நின்று அவரை தரிசிக்க. நம் மீட்பர் நம் நடுவே தோன்றினார். வரலாற்றையே 2ஆகப் பிரித்தது இந்த நாள். இந்த மகிழ்ச்சியாக நாளை கொண்டாட, நம் மீட்பரை வரவேற்க நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். என்ன ஆனந்தம்! உலகத்தின் அதிபதி ஏழ்மையான மாட்டுக்குடிலில் நம் மத்தியில் தோன்றியிருக்கும் இந்த நாளில் நாமும் நம் மத்தியிலுள்ள ஏழை எளியவர்களுடன் சேர்ந்து இந்த பெருவிழாவை கொண்டாடுவோமா? இறைவன் நம்மை மிகுதியாக ஆசீர்வதிப்பார். இந்த இனிய நாளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மீண்டும் என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நாம் ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் அன்பான மீட்பருக்காக உமக்கு நன்றி. இன்று எங்களை ஆசீர்வதித்தற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.